கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த டிசம்பர் 1ஆம் தேதியில இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து இந்த மாதத்திற்காக நாம் ஜெபிப்போம். அவர்கள் உன்னை விசாரிப்பார்த்த சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய ஜனங்களோடு ஆண்டவர் இந்த இடத்துல பேசுகிறார். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, கர்த்தரால் பெயரிடப்பட்ட, ஆண்டவரால் சொந்தமாக்கப்பட்ட கர்த்தருடைய ஜனங்களை இந்த இடத்துல அவர்களுடைய சத்துருக்கள் ஆண்டவருடைய ஜனங்களை விசாரிப்பற்றவர்கள் என்று சொல்லி அற்பமாய் எண்ணினதினாலே அதை ஆண்டவர் சகிக்க முடியவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னால தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரேல் ஜனமே, உன் சத்துருக்களை உன்னை விசாரிப்பட்ட சீயோன் என்று உன்னை எண்ணினபடினால் நான் உன்மேல் ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன், உன் காயங்களை கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த டிசம்பர் 1ஆம் தேதியில் இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களை பார்க்கிறவர்கள் எல்லாம், உங்களோடு வேலை செய்கிறவர்கள், உங்கள் உற்றார், உங்கள் உறவினர்கள், உங்களை சார்ந்தவர்கள் உங்களை பார்த்து அற்பமாய் எண்ணி நீங்கள் தனிமையாய் இருக்கிறீர்கள், நீங்கள் விசாரிப்பற்றவர்கள், நீங்கள் வியாதிப்பட்டு போயிருக்கிறீர்கள் என்று உங்களை அற்பமாய் எண்ணுகிறார்களா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எரேமியா 30ஆம் அதிகாரம் 17வது வசனம் அந்த கடைசி பகுதியை இன்னொரு விசை நாம் வாசிப்போமா? நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிறேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாரா இருந்தாலும் உங்கள் மேல் கர்த்தர் ஆரோக்கியத்தை வர பண்ணுகிறார். உங்கள் காயங்களை கர்த்தர் ஆற்றுகிறார். உங்கள் கண்ணீரை கண்டு எத்தனை பேர் ஆனந்தித்தாலும் உங்கள் கண்ணீரை கண்டு சகிக்காத தெய்வம் இயேசு கிறிஸ்து. சோர்ந்து போக வேண்டாம். இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி உங்களை கிருபையாய் நடத்தி ஜீவனுள்ள சாட்சியாய் அவர் நிறுத்துவராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக நல்ல பிதாவே, இந்த அதிகால வேளையில இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த ஜெபத்தில் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய மனதுருக்கை இவர்கள் மேல் இறங்கி வருவதாக. தேவனே, இவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும், இவர்கள் வேதனைகளை மாற்றும், இவர்கள் வியாகுலங்களை மாற்றும், இவர்களுடைய எல்லா வியாதிகளை குணமாக்கும், இவர்கள் வாழ்க்கையில ஒரு ஆரோக்கியத்தை வரப்பண்ணும், இவர்களை தொட்டு நீர் குணமாக்கும், இவர்கள் பலவீனங்களை மாற்றும். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும். இந்த மாதம் முழுவதும் சாட்சியாக இவர்களை நிறுத்துவீராக. மகிமை கனம் துதி உமக்கே இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.